வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் 5 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் சின்னம்பேடு என்று அழைக்கப்படும் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது. இன்று ஏப்ரல் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை என்பதாலும் கிருத்திகை என்பதாலும் இத்திருக்கோவிலுக்கு விடியற்காலை முதலே கட்டுக்கடங்காத வகையில் பக்தர்கள் கூட்டம் வந்த வண்ணம் இருந்தனர். இதனால் கோவிலின் பின்பகுதியில் உள்ள அன்னதான மண்டபம், ஊராட்சி மன்ற அலுவலக தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். செவ்வாய்க்கிழமை என்பதால் மூலவருக்கு பால், தயிர், விபூதி, சந்தனம், ஜவ்வாது, இளநீர், தேன் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். இதன் பின்னர் மகா அலங்காரம், மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கட்டுக்கடங்காத வகையில் கூட்டம் இத்திருக்கோவிலுக்கு வந்ததால் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் சுமார் 5 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். எனவே பக்தர்கள் பாதுகாப்பாகவும் விரைவாகவும் தரிசனம் செய்ய மாவட்ட நிர்வாகமும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் புதுரோடு கூட்டுச்சாலையில் இருந்தும் அகரம் கூட்டுச்சாலையில் இருந்தும் இத்திருக்கோவிலுக்கு போதிய அளவு மினி பஸ்கள் இயக்காததால் பக்தர்கள் அதிக கட்டணம் கொடுத்து ஆட்டோக்களில் பல்வேறு வகையான இன்னல்களுக்கு உட்பட்டு பயணம் மேற்கொண்டனர். எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பக்தர்களின் வசதிக்காக போதிய போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.